ஒரு சிறிய காட்சிகளோ அல்லது இது சம்பந்தப்பட்ட விடயங்களோ, ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான விடயங்களோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினரான சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வருகின்ற பொழுது அது தணிக்கை செய்யப்படுவது வழமை. இந்தியாவுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதற்கான பிரதானமான காரணம் ஏதோ ஒரு வகையில் இந்தியா இலங்கைக்கான அழுத்தத்தை கொடுக்கும். அண்மையில் நடந்த ஜெனீவா அமர்வில் இந்தியா ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு விமர்சனம் இன்றளவிலும் கூட இருக்கின்றது. போர்க்குற்றங்கள் சம்பந்தப்பட்ட தேசிய இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களில் ஒரு சரியான நிலைப்பாட்டை இந்தியா இன்னுமே வெளிப்படுத்தல. 2 வருடங்களாக எடுக்கப்பட்டு தயாரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டிருந்த ஒரு திரைப்படம். ஆக இந்த திரைப்படம் இப்போ வெளியிடப்படுகின்ற பொழுது இதற்கான திரையரங்கள் கொடுப்பதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. சல்லியர்கள் என்கின்ற ஒரு திரைப்படத்தின் ஊடாக அங்கே இருந்த போராளிகளுக்கு எப்படியான மருத்துவங்கள் வழங்கப்பட்டிருந்தது, அங்கே மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது அங்கே உடனடியாக அவர்கள் எப்படி பணியாற்றியிருந்தார்கள். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற விடயம் ஒரு திரைப்படம் சம்பந்தப்பட்ட விடயம். குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை சுமந்து வந்த திரைப்படமும் அந்த திரைப்படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியை முழுமையாக ஆராயிருக்கின்றோம். அதிலையும் குறிப்பாக இந்தியாவில் இப்படியான திரைப்படங்கள் வருகின்ற பொழுது அதற்கு ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு வகையில் அதற்கான திரையரங்கள் மறக்கப்படுறது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒன்று, இப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது அது உடனடியாக தணிக்கை செய்யப்படும். ஒரு ஒரு பெரிய திரைப்படத்தில் ஒரு சிறிய காட்சிகளோ அல்லது இது சம்பந்தப்பட்ட விடயங்களோ, ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான விடயங்களோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினரான சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வருகின்ற பொழுது அது தணிக்கை செய்யப்படுவது வழமை. அல்லது முற்றுமுழுதாக அந்த படம் திரையரங்களில் இருந்து நீக்கப்படும், திரையரங்களுக்கே செல்லாமல் ஓடிடி தளங்களில் வெளியாகிறது அனைவருக்குமே தெரிந்த விடயம். அந்த வகையில் ஏற்கனவே வெளியான மேதகு 1, 2 திரைப்படங்கள் நீங்கள் ஓடிடி தளங்களில் மட்டும்தான் பார்வையிட்டிருக்க முடியும் இந்திய இலங்கை பரப்புகளில். சரி, இது இவ்வாறு இருக்கேக்க இந்த விடயங்களில் இந்தியா சார்ந்து, அதாவது தமிழர்களுடைய போர்க்குற்றங்கள் மற்றும் ஈழத்தமிழர்களுக்கான இனப்பிரச்சனை, தேசிய இனப்பிரச்சனைகள் சார்ந்து பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்தியா சர்வதேசத்துக்கும் மற்றும் இலங்கை அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கும் என்று நம்புகின்ற ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த நம்பிக்கையிலே தான் இற்றை வரைக்குமே தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் இந்தியாவிலிருந்து பிரமுகர்கள் வருகின்ற பொழுதும், அண்மையில் கூட ஜெய்சங்கருடைய சந்திப்பின் பொழுது இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. இது பலமையான ஒரு அரசியல் ரீதியாக பேசப்படுகின்ற விடயங்கள். அதே போல் இங்கே இருந்து இலங்கையிலிருந்து தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற தலைவர்கள் கூட்டமைப்பு காலத்தில் இருந்தே தொடர்ந்தும் இந்தியாவுக்கான பயணங்களை மேற்கொள்வதும் அது சார்ந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதும் வழக்கமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. 2009க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் அரசியல் போராட்டமாக இது மாற்றம் பெறுகின்ற பொழுது கூட்டமைப்பில் இருந்து பல சந்திப்புகள் தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணமே இருந்தன. ஒன்று, இது உள்நாட்டில் ஒரு தேர்தல் ரீதியாகவும் பார்க்கப்படுகின்றது. ஒரு காலகட்டத்தில் கூட்டமைப்பாக இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு சந்திப்புகள் இடம்பெற்றதோ, தனித்தனியாக கட்சிகள் பிளவடைந்த பின்னரும் கூட ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக தங்களுடைய நிலைப்பாடுகளையும் கொள்கைகளின் அடிப்படையிலையும் தொடர்ந்து போய் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வாரது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அண்மையில் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இது சம்பந்தமான ஒரு சந்திப்பினை இடம்பெற்றிருந்தது. அதிலையும் ஒரு சில தலைவர்களை, தமிழ் தேசிய பரப்பில் முன்னர் பயணித்த சில தலைவர்களை அல்லது இப்போ தமிழ் தேசியம் அல்லது திராவிடம் சார்ந்து பயணிக்கக்கூடிய சில தலைவர்களை சந்திக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் அதில் மேற்கொள்ளப்பட்டது. நான் பல தலைவர்கள் தமிழகத்துக்கு போயிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு போய் அமைதியாக நாங்கள் சந்திப்பில் நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். ஆனால் அண்மை காலமாக அந்த சந்திப்புகள், குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பிறகு நாங்கள் இந்த சந்திப்புகளை செய்வதற்கு எடுத்த முயற்சிகள் பெரிய அளவில் முன்னுக்கு போக முடியல. ஆகவே இந்த விடயங்கள், அதாவது இந்தியாவிலிருந்து பிரமுகர்கள் வருகின்ற பொழுதோ அல்லது இந்தியாவுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதற்கான பிரதானமான காரணம் ஏதோ ஒரு வகையில் இந்தியா இலங்கைக்கான அழுத்தத்தை கொடுக்கும் அல்லது சர்வதேச நாடுகளில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறுகின்ற பொழுது இந்தியாவினுடைய அழுத்தம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான்.
ஆகவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஜெனீவா அமர்வுகளில் கூட இந்தியா இதனுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்று பேசப்பட்டது. ஆனால் அண்மையில் நடந்த ஜெனீவா அமர்வில் இந்தியா ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு விமர்சனம் இன்றளவிலும் கூட இருக்கின்றது. போர்க்குற்றங்கள் சம்பந்தப்பட்ட தேசிய இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களில் ஒரு சரியான நிலைப்பாட்டை இந்தியா இன்னுமே வெளிப்படுத்தலை. இலங்கை மக்கள் சார்ந்த ஆதரவை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அன்றைய அமர்வில் அவர்கள் மேற்கொள்ளல. வெறுமனே இந்த மாகாண சபை முறைகள் சம்பந்தமான அழுத்தங்கள் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த 13வது சீர்திருத்தம் அல்லது இந்த மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் தான் கொடுக்கப்பட்டது இந்தியாவில் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு வகையில் இந்த அரசியல் தலைவர்களும் இந்த அரசியல் பரப்பில் இயங்குகிறவர்களும் இந்தியாவை ஒரு வகையில் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்களை இந்தியா இன்னமுமே செய்யாமல் இருக்கின்றது. அந்த ஒரு அதிருப்தியை இந்தியா மேலே நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்துறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் தான் இந்த திரைப்படமும் அமைந்திருக்கின்றது. இந்த சில அரசியல் களங்களில் பயணிக்கின்ற பொழுது எதற்காக இந்த திரைப்படங்கள் சம்பந்தமான விடயங்கள் உள்ள வருகின்றது என்கிற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இந்த திரைப்படங்கள் ஒரு அரசியல் பின்னணியை கொண்டு நகர்கின்ற பொழுது எதற்காக இந்த திரைப்படங்களுக்கு அரசியல் பின்னணி தேவைப்படுகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அண்மையில் சல்லியர்கள் என்கின்ற ஒரு திரைப்படம் வெளியாக இருந்தது. மேதகு ஒன்றை எடுத்த கிட்டு அவர்கள் இதை இயக்கியிருந்தார். அதுபோல் இது சம்பந்தமான வெளியீட்டு இதை தயாரித்திருந்தவர் கருணாஸ் மற்றும் கரிகாலன் அவர்களுடைய குழுவினரை தயாரித்திருந்தார்கள். இதை சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியீட்டு உரிமத்தை பெற்றிருந்தார். ஆக இந்த திரைப்படத்தை வெளியிடுகின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகின்றது. கிட்டத்தட்ட இது 2 வருடங்களாக எடுக்கப்பட்டு தயாரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டிருந்த ஒரு திரைப்படம். ஆக இந்த திரைப்படம் இப்போ வெளியிடப்படுகின்ற பொழுது இதற்கான திரையரங்கள் கொடுப்பதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. வளமையாக சிறிய திரைப்படங்கள் வருகின்ற பொழுது அதற்கான திரையரங்கு பிரச்சனைகள் வருவது வளமை. ஆனால் இந்த இலங்கை சார்ந்த திரைப்படங்கள் வருகின்ற பொழுது அது இன்னுமே அதிகமாக்கப்படுகின்றது. இந்த திரைப்படம் எது சம்பந்தமான திரைப்படம் என்றால் செல்லியர்கள் என்பது விடுதலை புலிகள் அமைப்பினருடைய இந்த மருத்துவ பிரிவில் இருந்த சில விஷயங்கள் சம்பந்தமாக மருத்துவ பிரிவு எவ்வாறு இயங்கியது, எப்படியான துன்பங்களை அங்கே மக்கள் அனுபவித்திருந்தார்கள், அதற்கு இந்த சல்லியர்கள் என்கின்ற ஒரு திரைப்படத்தின் ஊடாக அங்கே இருந்த போராளிகளுக்கு எப்படியான மருத்துவங்கள் வழங்கப்பட்டிருந்தது, அங்கே மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது அங்கே உடனடியாக அவர்கள் எப்படி பணியாற்றியிருந்தார்கள், அது மட்டும் இல்லாமல் எதிரடி படையில் இருக்கிற ஒரு சிலர் இங்கே காயப்பட்டு வருகின்ற பொழுது அவர்களுக்காக இவர்கள் தங்களுடைய சேவைகளை எப்படி வழங்கியிருந்தார்கள் என்ற ஒரு விரிவான அல்லது அந்த வரலாற்றுக்கு நெருக்கமான சில விடயங்களை சொல்கின்ற ஒரு படம். இந்த படத்தில் அந்த அளவுக்கு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டதுன்றா இல்லை, கரிகாலன் என்கின்ற பெயர் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல் இங்கே விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் இங்கே பயன்படுத்தப்படவில்லை, அதற்கு மாற்றான பெயர்கள் பயன்படுத்தப்பட்டது. காரணம், தணிக்கை செய்யப்படுகின்ற பொழுது அவை அகற்றப்படும் என்பதால். ஆகவே இதற்கான சான்றிதழாக ஜூஏ வழங்கப்பட்டிருந்தது. ஏ சான்றிதழ் மட்டும் வழங்கப்பட்டிருந்தால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் பார்வையிட முடியும். ஜூஏ வழங்கப்பட்டதன் காரணத்தினால 18 வயதுக்கு உட்பட்டவர்களோடு சேர்ந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் அதை பார்க்க முடியும். அதாவது தாய் தந்தையரோடு சேர்ந்து அந்த 18 வயது குறைந்த பிள்ளைகளும் இதை பார்வையிட முடியும் என்பதற்காக ஜூஏ தரச்சான்றிதழ் இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே என்னதான் ஜூஏ தரச்சான்றிதழ் இந்த திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அந்தளவு திரையரங்கள் இல்லாமல் திரைப்படத்தை வெளியிடுகின்ற பொழுது அது மக்களை போய் சேருவதில் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை எதிர்கொள்ளும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆர். ஆக இந்த பிவிஆர் என்று சொல்லப்படுவது வடநாட்டில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம் இந்தியாவினுடைய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக பிரம்மாண்டமான திரையரங்களை தன்னகத்தை வைத்திருக்கு. ஆகவே இந்த திரையரங்கள் அதிகமாக விநியோகம் அல்லது அங்கிருந்து திரைப்படங்களை வாங்குறதுல இந்த பிவிஆர் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிவிஆர் இந்த திரைப்படத்துக்கான திரையரங்களை கொடுக்கல. ஏனைய திரையரங்களில் கூட 27 காட்சிகள் மட்டும்தான் இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆக ஏற்கனவே இந்த சந்திப்புகளின் போது தமிழக முதல்வர் சந்திக்கப்படுகின்றார், சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்றது. ஆக இந்த துணை முதல்வருடைய கையில் ரெட் ஜெயண்ட் என்கின்ற ஒரு விநியோக நிறுவனம் இருக்கின்றது. மிக பெருமளவான திரைப்படங்கள், மிக பெரிய செலவில் தயாரிக்கப்படுற திரைப்படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் விநியோகிக்கின்ற உரிமம் அதிக அளவில் இவர்கள் மேலே தான் இருக்கின்றது. ஆகவே
இதில் அவர்கள் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. பல திரைப்படங்களை அவர்கள் கையாளுகின்றார்கள். இங்கே சிறிய சிறிய திரைப்படங்கள் இதில் அடிபட்டு போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தமிழகம் சார்ந்து பேசப்படுகின்ற பொழுது தமிழக முதல்வர் இப்போ ஆட்சியில் இருக்கின்ற ஒரு முதல்வர் ஏன் இந்த திரைப்படம் சார்ந்த விடயங்களில் கரிசனை கொள்ளையில் உண்மையிலேயே தமிழர்களுக்கான தீர்வு திட்டங்கள் நோக்கி பயணிக்கிறவர்களாக இருந்தால் அப்படியான திரைப்படங்கள் வருகின்ற பொழுது அதற்காக கை கொடுத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த திராவிட பரப்பில் திமுக சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் இதற்கான விடயத்தில் கைவிட்டதால் இது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனையாகவும் பின்னர் பார்க்கப்படுகின்றது. தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்றவர்கள் மட்டும்தான் இதற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவை இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு திரைப்படமாக அல்லது ஒரு கட்சி சார்ந்த விடயமாகவும் பார்க்கப்படுகின்ற இன்னொரு சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கத்தில் இந்த ஈழத்தில் இருக்கிறவர்கள் இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமான சில நிலைப்பாடுகளை தொடர்ந்தும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வார இந்த சூழ்நிலையில் இவர்கள் ஏன் இப்படியான திரைப்படங்கள் வருகின்ற பொழுது இன்னுமே சரியான முறையில் குரல் கொடுக்கல என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. ஏனென்றால் இப்படியான திரைப்படங்களுக்கு இப்போ குரல் கொடுக்க விட்டால் இனிவரும் காலங்களில் ஒரு ஆவணமாக்கல் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. என்றால் தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனைகளை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தோணும் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. உண்மையிலேயே போர்க்குற்றம் நடந்திருக்கின்றது என்கின்ற விடயம் ஒரு சில ஆவணங்களாக இருக்கின்றன. இந்த போர்க்குற்றம் சம்பந்தமான விடயங்கள் சர்வதேசத்தில் பேசப்படுகின்ற பொழுது இந்த ஆவணங்கள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்றன. இருந்தாலும் கூட ஒரு சரியான நிலைப்பாட்டில் அங்கே பயணிக்க முடியாமல் இருக்குது. ஒரு ஆவணங்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே சரியான ஒரு களச்சூழலில் பயணிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த ஆவணப்படுத்தல்கள் இல்லாமல் போவதற்குரிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே இந்தியா சார்ந்து இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இப்படியான சில சம்பவங்களும் இந்தியாவில் நடக்கிறது ஒரு வழக்கமான ஒரு போக்காக இருக்கின்றது. இதற்கு இந்த திரை பயணத்தில் இருக்கின்றவர்கள் மிக பிரதானமாக இந்த ஆளும் கட்சியில் இருக்கின்றவர்கள் தமிழகத்தினுடைய ஆளும் கட்சியில் இருக்கின்றவர்கள் ஏன் இது சம்பந்தமான கரிசனையை காட்டல, இன்னுமே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கல என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. அதே மாதிரி இந்த ஈழத்தமிழர்கள் சார்ந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சில கருத்தியலை அல்லது போராட்டம் சம்பந்தமான எதிரான கருத்தியலை கூறுற சில படங்கள் இந்தியாவில் வரவேற்கப்படுற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. குறிப்பாக ஃபேமிலி மேன் அண்மையில் ஜாட் என்கின்ற ஒரு திரைப்படம் வந்திருந்தது. இந்த போராட்ட வடிவத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான ஒரு தவறான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இருந்தது. அதை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் சில தமிழ் தேசிய கட்சியில் பயணிக்கிறவர்கள் விமர்சித்திருந்தார்கள். ஆனால் அந்த திரைப்படம் இந்தியாவில் பல திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அந்த திரைப்படத்தினுடைய விடயங்கள் அந்தளவுக்கு ஓடாமல் இருந்தாலும் கூட ஆனால் ஏனைய பிரதேசங்களில் ஏனைய மாநிலங்களில் அதை ஓடி வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறுகிறது. ஆகவே மிக ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான விடயங்கள் தவறாக சித்தரிக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறுகின்றது. ஆனால் ஈழத்தமிழர்கள் சார்ந்து அவர்களுடைய வழிகள் மற்றும் அவர்கள் சார்ந்த திரைப்படங்கள் வருகின்ற பொழுது ஏன் இப்படியான விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இன்றளவிலும் இந்தியா மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே இதை ஒரு வெறுமனே ஒரு திரைப்படமாக கடந்து செல்ல முடியாது. இந்த திரைப்படத்துக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? இன்னமுமே ஈழத்தமிழர்கள் இந்தியாவை நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியா இப்படியான திரைப்படங்களுக்கு கை கொடுக்காம அல்லது ஈழத்தமிழர்கள் சார்ந்து வரக்கூடிய இந்த சில நிலைப்பாடுகளில் ஜெனீவா தீர்மானங்கள் உட்பட சில நிலைப்பாடுகளை இன்னுமே ஒரு தயக்கம் காட்டுறது அல்லது இன்னுமே ஒரு காத்திரமான பதிலை அல்லது ஒரு காத்திரமான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றது ஏனென்ற கேள்வி அனைவர் மனதிலையும் எழுந்திருக்கின்றது.